இங்க ஒரு நபர் அவர் வேலைக்கு போற வழியில ஒரு இடத்துல மேல இருந்து அவர் தலையிலேயே தண்ணி ஊத்துது. அதுக்காக அவர் ஃபீல் பண்ணாம பக்கத்துல காஞ்சு கிடக்குற பூச்செடியை எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு கடந்து போறாரு. அப்ப ஒரு பாட்டி அவங்களோட தள்ளுவண்டிய மேல ஏத்த முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆளு வாண்டடா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதோட இல்லாம அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து அவர் பக்கத்துல உட்காரும். அதுக்கும் தன்னோட பிளேட்ல இருந்த சிக்கனை சாப்பிட போடுறாரு. ஒரு இடத்துல ஒரு அம்மாவும் பொண்ணும் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் தன்னோட பர்ஸ்ல இருந்து காசு போடுறாரு. ஆக்சுவலா அவர்கிட்டயே கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கும். அப்புறம் வேலையை முடிச்சுட்டு வரும்போது பஸ்ல ஒரு லேடி நின்னுட்டு வருவாங்க. அவங்களுக்கும் தன்னோட இடத்தை விட்டு கொடுக்குறாரு. அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் அங்க ஒரு வயசான பாட்டி தனியா இருப்பாங்க. அவங்க டோர்ல ஒரு வாழைப்பழ சீப்பையும் மாட்டி வச்சுட்டு போறாரு. இதெல்லாம் பண்றதுனால அவர் ஒன்றும் பணக்காரர்லாம் கிடையாது. அவரும் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே வாடிக்கையாவே பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஒரு நாள் அவர் எப்பவும் ஒரு நாய்க்கு சாப்பாடு கொடுப்பாருல, அந்த நாய் அவர் கூடவே அவர் போற இடத்துக்குலாம் வருது. அங்க ஒரு அம்மாவும் பொண்ணும் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க, பொண்ணு இல்ல. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு புது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு பேக் எல்லாம் மாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அவர்கிட்ட காமிக்கிறா. அதை பார்த்து அவருக்கு கண்ணே கலங்கிடுது. பஸ்ல அவருக்கு சீட்டு கொடுத்த அந்த பொண்ணு கூட அவரை காதலோட பாக்குறா. அந்த பாட்டியும் நம்மளாலதான் தினமும் பனானா வைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு அவரை சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் கூட நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குமே தவிர ஒரு நாளும் அதனால நம்ம வருத்தப்பட போறது கிடையாது. கடைசியில ஒன்னத்துக்கும் உதவாம மண்ணோட மண்ணா மக்கி போக இருந்த பூச்செடியில கூட பூக்கள் பூத்து அதுலயும் தேன் எடுக்கிறதுக்காக ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காருது.